வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 2025 ஆசியான் உச்சநிலை மாநாட்டை வெற்றி பெற செய்த மலேசியர்களுக்கு பிரதமர் நன்றி. மலேசியா ஏற்று நடத்திய 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை வெற்றி பெற செய்த மலேசியர்களுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பல வரலாற்று மைல்கற்களை குறிக்கும் 2025 ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் வெற்றியை உறுதி செய்வதில் மலேசியர்களின் பங்களிப்பு அளப்பரியதாகும். அவர்களுக்கு இவ்வேளையில் பிரதமர் தமது நன்றியை பதிவு செய்துள்ளார் என்று பிரதமரின் ஊடகத்துறை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபைடா இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திமோர் லெஸ்தே ஆசியானில் ஓர் உறுப்பு நாடாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதும், தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையே போர் நிறுத்தம் தொடர்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கோலாலம்பூரில் கையெழுத்திடப்பட்டதும் மாநாட்டின் சில முக்கிய சாதனைகளில் அடங்கும் என்று துங்கு நஸ்ருல் கூறினார். தவிர இந்த உச்சநிலை மாநாட்டில் 80 ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் தலைவர்களின் மிகப்பெரிய மற்றும் மிக உயர்ந்த கூட்டமைப்பாகவும் ஆசியான் மாநாடு மாறியது என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் ஆசியான் தலைவர்கள் கூட்டு ஒப்பந்தங்களை பரிமாற்றம் செய்து கொண்டதும் இதில் அடங்கும் என்று அவர் விளக்கினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவிற்கு வருகை புரிந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் இணைந்து விமான நிலையத்தில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நடனமாடியதில் தாங்கள் பொறாமை கொள்ளவில்லை என்று பரிகாத்தா நேஷனல் தலைவர்கள் இன்று கூட்டாக அறிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் மலேசியா செய்து கொண்டுள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள் பற்றியே தாங்கள் அதிக கேள்வி எழுப்பியதாகவும், பிரதமர் ஒரு நடனக்காரரை போல் மாறியதில் தங்களுக்கு எந்த வகையிலும் பொறாமை இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார். டொனால்ட் டிரம்புடன் பிரதமர் அன்வார் நடனமாடியதை தாங்கள் பொறாமை உணர்வுடன் பார்ப்பதாக தவறாக சித்தரிக்கப்படுகிறது என்று லாரூட் எம்பியான ஹம்சா ஜைனுடின் விளக்கமளித்தார். அரசு ஊழியர்களாக கருதப்படக்கூடிய பொது சேவை ஊழியர்களை அவமதிக்க வேண்டாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஆளும் கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் எதிர்க்கட்சி எம்பிக்களும் இந்த எதிர்மறையான வேலையை செய்ய வேண்டாம் என்று அவர் நினைவுறுத்தினார். அரசாங்க ஊழியர்களை அவமதிக்கும் செயலில் எந்த ஒரு எம்பியும் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் இன்று மக்களவையில் நினைவுறுத்தினார். அரசாங்கம் முன்மொழிந்துள்ள நகர்ப்புற புதுப்பித்தல் உத்தேச சட்ட மசோதாவை பலர் ஆதரிக்கின்றனர் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngakoming தெரிவித்தார். குறிப்பாக இந்த திட்டத்தில் நலன் சார்ந்த பல்வேறு தரப்பினர் அரசாங்கத்தின் உத்தேச பரிந்துரைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற தேசிய திட்டமிடல் காங்கிரஸ் கூட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அரசாங்கத்தின் இந்த பரிந்துரைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்று இன்று மக்களவையில் ngakoming தெரிவித்தார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் RON 97 மற்றும் தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 6 காசு உயர்வு கண்டுள்ளது. பெட்ரோல் RON 97 லிட்டருக்கு 3 ரிங்கிட் 14 காசில் இருந்து 3 ரிங்கிட் 20 காசுக்கு விலை உயர்வு கண்டுள்ள வேளையில், தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 89 காசில் இருந்து 2 ரிங்கிட் 90 காசுக்கு உயர்வு கண்டுள்ளதாக நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பெட்ரோல் RON 95 விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அது தொடர்ந்து 1 ரிங்கிட் 99 காசுக்கு விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. பேரா மாநில அரசின் ஏற்பாட்டில் திருமுருகர் மாநாடு எதிர்வரும் நவம்பர் 16ஆம் தேதி காலை மணி 7 முதல் பிற்பகல் 1 வரை பேரா கம்போங் கப்பாங்கில் உள்ள ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெறவுள்ளது என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு பேரா மாநில அளவில் ஒரு மாநாடு நடத்த வேண்டும் எனும் நோக்கில் இந்த மாநாட்டை நடத்த தாம் திட்டம் தீட்டியதாக அவர் கூறினார். முருகபெருமானுக்கு பல சிறப்புகள் உள்ளன. அதை இளம் தலைமுறையினர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த மாநாடு அமையும் என பேரா மாநில அரசு அலுவலக கட்டிடத்தில் நடைபெற்ற திருமுருக மாநாடு தொடர்பான விளக்க கூட்டத்தில் சிவனேசன் இதனை தெரிவித்தார். பேராக் அரசின் ஆதரவில் திருமுருகன் மாநாடு ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதுதான் முதல் ஆண்டு நம்ம ஏற்பாடு செய்கிறோம். இதில் சிறப்பு என்னவென்றால்,
எப்போதும் வந்துட்டு நிகழ்ச்சிகள் வந்துட்டு நம்ம தான் செய்வோம், அரசாங்கம் நேரடியாக வந்து செய்யாது. இது வரைக்கும் செஞ்சதும் இல்லை. இதுதான் முதல் முறை மாநில அரசாங்கம் இதற்கு முழு ஆதரவு கொடுத்து நிதியம் கொடுத்து செய்வது. இதுதான் முதல் முறை. இது வந்துட்டு மித்த பினாங் மாநிலத்தில் ஒரு அளவு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்து என்டோமெண்ட் போர்டு இருக்குது. அதை வச்சு நேரடியாக அரசாங்கத்தின ஈடுபாடு இருக்குது. அது வந்து அரசாங்கத்தின் கீழே வருது. ஆனால் மித்த மாநிலங்களில் அது இல்லை. மலாக்காவில் இந்து என்டோமெண்ட் போர்டு இருக்குது, ஆனால் அது செயல்படலை. ஆக பேராக்கில் வந்துட்டு இந்த மாநாட்டை நடத்துறது என்று எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். மேலும் இந்த மாநாட்டில் முருகப்பெருமானின் சிறப்புகளை கூறும் கட்டுரைகள் அடங்கிய மாநாட்டு நூல் ஒன்று வெளியீடு காணவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டிற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக தலை சிறந்த பேச்சாளர்கள் முருகப்பெருமானின் புகழ்களை எடுத்துரைக்கவிருக்கின்றனர். ஆகவே பேரா மாநிலத்தில் உள்ள முருக பக்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் ஆசி பெறுமாறு சுங்காய் சட்டமன்ற உறுப்பினருமான சிவனேசன் கேட்டுக்கொண்டார். இந்த மாநாடு இம்மாநிலத்தில் உள்ள இந்து சமய இயக்கங்களின் பேராதரவுடன் நடைபெறவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விளக்க கூட்டத்தில் மாநில இந்து சமய சார்புடைய இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF மற்றும் பெருமாடாலான் நேஷனல் பர்ஹாட்டான PNB லண்டனில் பட்டசி மின்சார உற்பத்தி திட்டத்தில் தாங்கள் கொண்டுள்ள பங்குகளை விற்பனை செய்வதற்கு திட்டம் கொண்டிருக்கவில்லை என்று அறிவித்துள்ளன. அந்த திட்டத்தில் தாங்கள் செய்துள்ள பங்குகளின் மதிப்பீடு தொடர்ந்து உயர்வு கண்டு வரும் வேளையில் அவை ஆக்ககரமான பலனை தரக்கூடிய நிதி வளமாக இருப்பதால் அதில் முதலீடு செய்வதற்கு தாங்கள் தொடர்ந்து உறுதி பூண்டிருப்பதாக அவை தெரிவித்துள்ளன. பட்டசி திட்ட கூட்டு குழுமத்திற்கு சாய்ம்டாபி ப்ராப்பர்ட்டி மற்றும் SP சத்யா பிரஹாட் தலைமையேற்றிருப்பதால் அதில் உள்ள தங்கள் முதலீட்டை தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொள்ள விரும்புவதாக அந்த 2 அரசு சார்பு நிறுவனங்களும் அறிவித்துள்ளன. பினாங்கு ஜாவி தோட்ட தமிழ் பள்ளியின் புத்தாக்க ஆய்வகத்தை பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் மாநில தமிழ் பள்ளிகளின் சிறப்பு நடவடிக்கை குழுவின் தலைவருமான டத்தோஸ்ரீ சுந்தர் ராஜு சோமு இன்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் பகண்டலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணனும் கலந்து சிறப்பித்தார். மாணவர்களிடையே புதுமை, படைப்பாற்றல் மற்றும் ஸ்தம் கற்றல் கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதில் புத்தாக்க ஆய்வகத்தை நிறுவுவது ஒரு முக்கியமான படியாகும். இந்த ஆய்வகம் 21ஆம் நூற்றாண்டின் திறன்களில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் படைப்பு நடவடிக்கைகள் மற்றும் நடைமுறை சோதனைகள் மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உலகத்தை ஆராய்வதற்கான இடத்தை வழங்குவதற்கும் ஒரு தளமாக இருக்கும் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த ஆய்வகத்தை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் இணைந்து டத்தோஸ்ரீ சுந்தர் ராஜு திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் உரையாற்றிய பினாங்கு தமிழ் பள்ளிகளின் சிறப்பு நடவடிக்கை குழுவின் உறுப்பினருமான குமரன் கிருஷ்ணன் மாணவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக பிரம்படி முறை மீண்டும் கொண்டுவரப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் பாகான் MP லிம்குவான் ஏங்கும் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளார். பிரம்படி தண்டனை முறை என்பது தண்டிக்கும் நோக்கம் கொண்டதல்ல, மாறாக மாணவர்களின் கற்றொழுங்கை வளப்படுத்தவும் கற்றல் திறனை மேம்படுத்தவும் இது பெரிதும் உதவும் என்று குமரன் கிருஷ்ணன் குறிப்பிட்டார். பினாங்கில் உள்ள ஸ்தம் கல்வியை மேம்படுத்துவதில் மற்ற பள்ளிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஜாவி தோட்ட தமிழ் பள்ளி விளங்குகிறது. இப்பள்ளியின் சிறந்த முயற்சிக்கு குமரன் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். டத்தோஸ்ரீ சுந்தர் ராஜுவின் இந்த வருகையின் போது மாணவர்களின் படைப்பு திறன் வெளிப்படுத்தப்பட்டது. ஆய்வகத்தின் வசதிகள் குறித்தும் பள்ளி தலைமை ஆசிரியர் விளக்கமளித்தார். ஜொஹூர் இஸ்கண்டா புத்ரி பர்சியாரான் மெடினியில் BMW கார் ஒன்று லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த காரில் பயணம் செய்த 4வரில் ஒருவர் உயிர் இழந்தார். மேலும் ஒருவர் காயத்திற்கு ஆளானார். இந்த சம்பவம் நேற்று மாலை 5:26 மணியளவில் நிகழ்ந்தது. காரை செலுத்தியவர் இதில் உயிர் இழந்ததாக தீயணைப்பு மீட்புப் படை பேச்சாளர் தெரிவித்தார். காரின் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட ஆடவரின் உடலை மீட்பதற்கு பிரத்யேக சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நாய் வளர்ப்பவர்கள் தங்கள் நாய்களின் பராமரிப்புக்காக கட்டாயமாக காப்புறுதி எடுக்கும் திட்டம் மீதான பரிந்துரையை அமல்படுத்துவது மாநில ஊராட்சி மன்றங்களை பொறுத்ததாகும் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமிங் தெரிவித்தார்.
தாங்கள் வளர்க்கும் நாயினால் மற்றவர்களுக்கு இடர் ஏற்படும் போது அதற்குரிய இழப்பீட்டை வழங்க வகை செய்யும் இத்திட்டம் ஒவ்வொரு மாநிலத்தின் ஊராட்சி மன்றங்களின் பரிசீலனைக்கே விடப்படுவதாக நாகோமிங் குறிப்பிட்டார். மலாக்கா அலூர் கஜா ஜலான் சிம்பாங் அம்பாட் கம்போங் கமோஸ் பழைய நானிங் திருக்கோவிலான ஸ்ரீ பால தண்டாயுதபாணி ஆலயத்தில் கந்த சஷ்டி விரத விழா நிறைவு நாளான நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆலயத்தின் பிரதம குருக்கள் ஆஞ்சநேய உபாசகர் ஈசான சிவம் சிவஸ்ரீ கு நவதாச சிவாச்சாரியார் தலைமையில் ஆலயத்தின் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தெய்வானை, ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகளின் திருக்கல்யாணம் நடந்தேறியது. ஏராளமான பக்தர்கள் தம்பதியர் சகிதமாக புடவை, வேஷ்டி துண்டு, வெற்றிலை பாக்கு, தேங்காய் உட்பட பூஜை பொருட்களுடன் சீர்தட்டை ஏந்திய வண்ணம் ஆறுமுக சுவாமிகளின் திருக்கல்யாண நிகழ்விற்கு சிறப்பு சேர்த்தனர். நாதஸ்வர மேலதாளம் முழங்க முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனை மற்றும் தீபாராதனையுடன் உற்சவம் தொடங்கியது. ஸ்ரீ ஆறுமுக பெருமானின் திருக்கல்யாண வைபவ சிறப்பு குறித்து பிரதம குருக்கள் சிவஸ்ரீ கு நவதாச சிவாச்சாரியார் பக்த பெருமக்களுக்கு விவரித்தார். எம்முடைய மன்னர்களின் மன்னாதியாக திகழ்கின்ற அந்த ஆறுமுக பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை உடனமர்கின்ற அந்த சுப்பிரமணிய பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவமானது நடைபெறவுள்ளது. முன்னதாக மண்டபத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தெய்வானையை காண உற்சவர் மூலவர் ஸ்ரீ ஆறுமுக பெருமான் பட்டாடை உடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு எழுந்தருளி திருமண கோலத்தில் பக்தர்கள் புடைசூழ பல்லக்கில் அருள் காட்சி தந்த வண்ணம் கொண்டு வரப்பட்டார். இரு வீட்டாரும் கலந்து பேசிய பின்னர் நிகழ்வின் உச்சமாக ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ ஆறுமுக சுவாமி மாலை அணிவிப்பு நிகழ்வில் மண்டபத்தில் குழுமியிருந்த பக்தர்கள் அரோகரா என்ற பகுதி முழக்கத்துடன் திருக்கல்யாணம் இனிதே நிறைவு பெற்றது. திருக்கல்யாண நிகழ்விற்கு கலந்து கொண்ட அடியார்களுக்கும் சீர்தட்டு கொண்டு வந்தவர்களுக்கும் மொய்ப்பணம் எழுதியவர்களுக்கும் ஆலயம் சார்பில் மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு முதலியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.